வெல்கம் டு தி உருட்டு சேனல். சொல்லுங்க அரவிந்த், இன்னைக்கு டாபிக் இன்னைக்கு நம்ம வந்து யுவனிசம் யுவனை பத்தி பேசுறோம். யுவன் சங்கர் ராஜா. இது பாட்காஸ்ட், வீடியோ பாட்காஸ்ட் மாதிரி ட்ரை பண்றோம். நீங்க கார்ல போறப்ப எப்பனாலும் கேட்டுட்டே போகலாம். இது லெங்க்தா தான் இருக்கும் அண்ட் அன்கட்டா இருக்கும். யுவன் ஃபீல்ட் அவுட்ன்றாங்களே இப்ப திருப்பியும் ஃபார்முக்கு வரணும்ட்டு. உண்மையா? என்னன்னா லவ் டுடே ஆல்பம் இப்ப ஹிட் தான். கொஞ்ச நாள் ஆச்சு. பாவம் தான். ஆனா யுவன் வந்து நல்ல மியூசிக் டைரக்டர். ஸோ 90ஸ்லாம் அந்த சாங்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்போ இப்ப கூட லவ் டுடே, லவ் டுடே, இப்போ கூட அதுக்கு முன்னாடி ஒரு படம் புதுப்பேட்டை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. புது பேட்டன், புது பையன் தனுஷ் தனுஷ் நடிச்சிருக்காரு. தனுஷ் தனசேகரன் நடுவுல எல்லாம் ஆல்பம் ஹிட் தான். அப்படிலாம் இவனை கேலி பண்ணிட முடியாது. வேலையே பண்ணலையே, நல்லா தான் அதான் புதுப்பேட்டை கொஞ்சம் ரீசன்ட் படத்துல புதுப்பேட்டை கொஞ்சம் நல்லா. லவ் டுடேவோட உங்களுக்கு புதுப்பேட்டை பிடிச்சிருந்துச்சு. சரி, புதுப்பேட்டை, தொழுதமை, துள்ளுதாலமை. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஆக்சுவலா யுவன்னு பார்த்தா அந்த இல்ல, இது காம்போ தான் யுவன் வந்து எது வந்து நல்லா இருக்கும், ஆனா நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. நல்லா இருக்கும். அதிகமா கேட்டிருக்க மாட்டாங்களா ம். யுவன் படம் பாட்டு? ம். எனக்கு அந்த எச்சன் படம் இருக்குல்ல, எச்சன் அந்த படமே யாருக்கு தெரியாது. ம். எச்சன் யாருன்னா அந்த கிருஷ்ணா நடிச்சிருப்பாரு. ம். கிருஷ்ணா யாருன்னா எச்சனே தெரியாது, கிருஷ்ணா யாருன்னா பூங்காவனமே தெரியாது, அவங்க அப்பா யாரோ புஷ்வானோ. கிருஷ்ணா வந்து விஷ்ணுவர்தனோட தம்பி, நல்ல ஆக்டர் தான். ம். ஸோ எச்சன் படத்துல விஷ்ணுவர்தன் யாருன்னா? விஷ்ணுவர்தன் வந்து பாத்தீங்கன்னா பில்லா எடுத்தாருல, பில்லா ம். அவரு. பில்லா, அறிந்து மரியாம அவருதெல்லாம் யுவன் கூட ஆல்பம் கிட்ட. பில்லா, அறிந்து மரியாமலும், பட்டியல். ம். பட்டியல்லாம் செம்ம பாட்டு. பட்டியல் விஷ்ணுவர்தன் தானா? பட்னியாரும் விஷ்ணுவர்தன் தான், பட்டியலும். ஸோ என்னது இந்த பாட்டு நீங்க கேட்ட இதுக்கு அதிகமா கேட்காத பிடிச்ச பாட்டு வந்து ம். இந்த எச்சன் படத்துல அந்த கொஞ்சலாய் அந்த பாட்டு. ஆனா என்ன வீடியோவா பார்த்தா ஆர்ஜே பாலாஜி வந்து ஆடிட்டு இருப்பாரு. யாக்கை யாக்கை அதிகம் பேர் கேட்டிருப்பாங்க. யாக்கையும் கிருஷ்ணாவோட படம் தான் அந்த படத்துல. அது இல்லாத அந்த பேசு, வெண்ணிற இரவுகள், ம். வெண்ணிற இரவுகள் அந்த படமே ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த படம் சிவாது ஒரு படம் இருந்துச்சு, என்ன படம் அது? சிவாது, அது இவரு மிர்ச்சி சிவா தானே. 16 ம். அதுல கூட ஏதோ ஒரு பாட்டு. ஸோ நல்லா இருக்கும் அந்த பாட்டு, மறந்துட்டேன் நான். உங்கள்ட்ட பேர் நான் நல்லா இருக்கும் பாருங்க. சைட்ல ஜான்சினா உட்காந்துருக்காரு, உங்களால பார்க்க முடியாது, யூ கான் see him. நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா அந்த 16 படத்துல என்ன பாட்டுன்னு நீங்க அப்படியே தேடி சொன்னீங்கன்னா நடுவுல போட்டுருவோம். இங்கதான் இருக்காரு ஜான்சினா. சொல்லுங்க, சொல்லுங்க. முதல் தமிழ் பாட்காஸ்ட் யூடியூப் சேனலுக்கு ஜான்சினா கூப்பிட்டு வந்திருக்கோம் நாங்க. என்ன ஒண்ணு நீங்க பார்க்க முடியல. யூ கான் see him. பார்த்தா ஜான்சினா இல்ல, டூப் அப்ப. சரி, அடுத்து அந்த காம்போ. சரி, நீ 16 சொன்னீங்க, அந்த பாட்டு கேட்கட்டும். அந்த பாட்டு தேடிட்டு இருக்காரு ஜான்சினா. அப்புறம் அழகா இருக்கு பயமா இருக்கு. அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறது, அது ஆல்பமே சம ஆல்பம். ஆனா அதிகம் பேர் யுவன் ஃபேன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கேட்டிருப்பாங்க நம்மள மாதிரி. ஆனா அதிகம் பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. அதுல அந்த பாட்டு நீ பாடிட்டே இருப்ப. என்ன பாட்டு? சிண்ட்ரலா வச்சு, ஸ்லீப்பிங் பியூட்டி இல்ல, ஸ்லீப்பிங் பியூட்டி மாதிரி ஒரு கதை போகும். சிண்ட்ரலா வச்சு இது பண்ணுவேன். தாய் தந்த முத்தத்திலே அப்படின்னு ஒரு சூப்பரா இருக்கு யுவன் பண்ணது. ஜான்சினா தேடிட்டாரு. கூட அந்த இதெல்லாம் அந்த பாட்டு கேட்டதில்ல யாரும் அந்த ஆல்பத்தை. ஜான்சினா தேடிட்டாரு. அதை போடாதீங்க, காப்பிரைட்ஸ் பிரச்சனை. நம்ம பெரிய சேனல் இல்லையா, பாட்டெல்லாம் போட்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருவாங்க. 30 அதான் யார் சொல்லி காதல் வருவது, யார் சொல்லி காதல் வருவது நம்பது தானே. நம்ம பாடலாம், அதெல்லாம் நம்பப்படாத யார் பாடுறது அப்படின்ட்டு. பிடிச்சா கேளுங்க, பிடிக்காட்டி அது கேளுங்க. ஆனா ஏன்னா எங்கள் சப்ஸ்கிரைபர் தான் எல்லாருமே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்ட்டு. மற்றவங்க யூடியூபர்லாம் சும்மா கூட சொல்லுவாங்க, நிஜமாவே சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஏன்னா எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண 30 பேரும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான். தெரிஞ்சவங்க மட்டும்தான் லிட்டரலாவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேற காம்போ, இப்ப விஷ்ணுவர்தன் பார்த்தோம், அது 3மே நல்ல ஹிட்டான பாட்டு இல்ல. இந்த கண்ணை விட்டு பாட்டுலாம் பட்டியல்லாம் பயங்கரமா இருக்கும்.
சரி அந்த 3 இது. அதே மாதிரி வேற காம்போனா வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு இவன் அவரும் சொந்தக்காரர் தான். செவன்ஜி டைரக்டர் செல்வராகவன் செல்வராகவன். 7G டைரக்டர் செல்வராகவன். புதுப்பேட்டையும் நீங்க லேட்டஸ்டா பிடிச்சிருந்த புதுப்பேட்டை செல்வராகவன் யாரு? செல்வராகவன் தனுஷ் யாரு? ரஜினிகாந்தோட மருமக. இது லொல்லு சாப்பாடு ஒரு காமெடி போய் கேளுங்க, நல்லா இருக்கும் அந்த சீக்வன்ஸ். எந்த இதுலன்னு தெரியல, இதுன்னு நினைக்கிறேன் புதுப்பேட்டையில தான் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் புதுப்பேட்டை தான். ஸோ அந்த காம்போல வெங்கட் பிரபு, சரோஜா, கோவா, ஃபர்ஸ்ட் படம் சென்னை 6 லாக்ல 2 பார்ட்டு. பாட்டும் நல்லா தாங்க இருக்கும். படம் நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும். பாட்டும் சூப்பரா இருக்கும். ஒரு பாட்டு சொல்லு பார்க்கலாம். சொப்பன சுந்தரி அது நல்ல பாட்டு இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட் பாட்டெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் பாட்டு இது ஆமா அது ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த இந்த இதுக்கெல்லாமே காமெடிக்கெல்லாமே ட்ராக் போட்டிருப்பாரு. சரி ஃபர்ஸ்ட் காம்போ முடிச்சுட்டு வரலாம். காம்போல தீம் நல்லா இருக்கும். செகண்ட் பார்ட்டோட தீம் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சூப்பரா இருக்கும் அந்த தீம் பர்சனலா. இந்த காம்போல ஜான்சினா அப்பப்போ சொல்றாரு, இங்கதான் இருக்காரு ஜான்சினா, அங்க இருந்து கேட்கற மாதிரி இருக்கும். அடுத்து இங்கதான் பக்கத்து பின்னாடி நிக்கிறாரு. விஷ்ணுவர்தன் காம்போ, வெங்கட் பிரபு. அடுத்த இது கோட்டு. கோட்டு நல்லா இல்லன்றாங்க பாட்டு. கோட் நல்லாதாங்க இருக்கும், நல்லாதான் இருக்கும் பாட்டு. கோட்டு அது இல்லாத இந்த காம்போ பிரேம்ஜியே ஒரு காம்போ மாதிரிதான். யுவன் பிரேம்ஜி சேர்ந்து பண்ண பாட்டு. அதை விட்டா நாமுத்துக்குமார் யுவன் அந்த காம்போ. ரைட்டர்ல சிங்கர்ல பிரேம்ஜி, இது விஜய் யாரு பாத்துக்கணும் டைரக்ஷன் இல்ல. அழகா இருக்கிற பயமா இருக்கிறது வந்து அந்த கோலிசோட எடுத்தாருல விஜய் மில்டன், அவருதான் நினைக்கிறேன். அவரோட ஃபர்ஸ்ட் படம். அதுல 6-7 பாட்டு இருக்கும். எல்லாமே பாட்டு ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். போய் பாருங்க, நல்லா இருக்கும் அந்த பாட்டுலாம். அந்த கந்தசாமியில வரும்ல, சுண்டல் வேர்க்கடலை அப்படிலாம் பாடுவார் விக்ரம், பாடிட்டு இருப்பாரு. அது மாதிரி பாட்டு அதுக்கு முன்னாடி வந்தது. அதுவே யுவன் வாய்ஸ்ல சூப்பரா, யுவன் வாய்ஸ்ல அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறதுலதான் வரும் ஃபர்ஸ்ட். அத காப்பி தான் எடுத்து ஓரம் போனேன்னா ஒத்தி போனேனான்னு ஒரு பாட்டு. அதுல ஸ்டார்டிங்ல இது மாதிரிலாம் வரும். யுவன் பாடியிருப்பாரு. அதுல மோஸ்ட்லி எல்லா பாட்டுமே யுவன் தான் பாடியிருப்பாரு. அதுல 2-3 பாட்டு கதை மாதிரி தான் வரும். ஒரு கதை சொல்ற மாதிரி, அந்த சிண்ட்ரலா சொன்னது. அது இல்லாத இன்னொரு பாட்டு ஏதோ இந்த வார் நடக்கிற மாதிரிலாம் வரும். நடுவுல லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று வரும். கனவே கலைகிறது அந்த லவ் ஃபெயிலியர் சாங்ல நீங்க வந்து கேட்கலன்னா, இந்த பாட்டு கேட்கலாம், இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. கனவே கலைகிறது. அது வந்து முக்கியமா யாருக்கெல்லாம் இப்ப ஃபெயிலியரா இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா கேட்டாங்க. கண்டிப்பா 90s கிட்ஸா தான் இருப்பீங்க, இப்படி கேளுங்க. அப்படிலாம் வராது. அப்புறம் காம்போல விஷ்ணுவர்தன் பார்த்தாச்சு, வெங்கட் பிரபு, செல்வராகவன் எல்லாம் ஒரு மாதிரி. அந்த புதுப்பேட்டையே ஃபுல்லா கல்ட் மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி தீம் எல்லாம். தீம்ன்றப்ப இந்த இல்ல அது வருது அந்த காம்போ. அதுக்கு முன்னாடி 7G ஏதாச்சும் ஒரு மைம் பண்ணணும்னா அந்த 7Gயோட மியூசிக் இந்த மியூசிக்க போட்டுருவாங்க. மைம் பண்றதுனாவே வந்துட்டு அந்த பேசாத பண்ணுவாங்களே காலேஜ்ல எல்லாம், அது பண்றதுனாவே அந்த 7Gயோட இது அழுவே வராது, ஒண்ணுமே இருக்காது. ஒரு குழந்தை வந்து சாக்லேட்டை கீழே போட்டிருக்கோம், அதுக்கு வந்துட்டு இந்த தீமை போட்டு அப்படியே கண் கலங்குவாங்க பக்கத்துல. இதுவா இந்த ரீசெண்டா அந்த படத்துல மாமன்ல வில்லனா வருவான், பேர் என்ன? அவன் சொல்லக்கூடாது, எல்லாரையும் நீங்க அவர் இவர்னு சொல்ல. சபை நாகரிகம் பேசுறப்ப அப்படி பேசுறேன். வில்லன் படத்துல கூட அந்த மியூசிக் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அது மைம்ல சேர்மான்னு தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சது அது மைம் தான். அப்படி பாக்குறப்ப எஸ்டிஆர் யுவன் காம்போ பார்த்துட்டு இருக்கப்ப பெஸ்ட் எல்லாமே. ஆனா அந்த டைம்ல வந்துட்டு என்ன சொல்றது, அந்த எஸ்டிஆர் இதுலதான் வந்துட்டு எஸ்டிஆர் தனுஷ் யுவன் காம்போவே செம்ம காம்போ. அந்த புதுக்கோட்டையில இருந்து சரவணன், அதுல எல்லாம் நாட்டு சரக்கு
கண்ட நாள் முதல் அதுல ஒரு பாட்டு வரும், மேற்கே 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 தான், மேற்கே 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 மேற்கே. கண்ட நாள் முதல் டைரக்டர் அதான் பிரியாண்ட் ஒரு டைரக்டர் சூப்பர் படம், பாட்டு சூப்பர். நினைக்கிறேன். இல்ல ஒரு அவங்களது இன்னொரு படமும் இருந்துச்சு. அப்படியா தெரியல, ஜான்சினா கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். நீங்க பாருங்க. வசந்த் ரவி அது அந்த டைரக்டரா? பிரியாவா? அதான் அந்த ஓடவே இல்லைல்ல அந்த படம், ஜியோ சினிமாஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அசோக் செல்வன் கேரக்டர் இதுல கரியர்ல ஒரு மோசமான ஓ அந்த ஸ்கிரிப்டிங்னா அதுதான் நினைக்கிறேன். நல்லா அது சொல்லக்கூடாது. அது ஒரு படம், பொன்னொன்று கண்டேன். பொன்னொன்று கண்டாங்க. அது இவன் அதுக்கும் மியூசிக் இல்ல தெரியல. இவன் இதுல காம்போல அதான் எஸ்டிஆர். இதுனா எனக்கு பிடிச்சது வந்து இதுதான், மன்மதன் தான். இப்ப மன்மதன் அதுவும் அந்த தீம்ல பிட் சாங்னா அப்பெல்லாம் வரும். இப்ப அதுதான் பேசிட்டு இருந்தோம். தனுஷ் யுவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பிட் சாங்னே தெரியும். இப்ப வரைக்கும் தெரியல அது பேர் பிட் சாங்கா இல்ல வேற ஏதாச்சும் அம்மான்ட்டு. பிட் சாங்னா அந்த குட்டி குட்டியா வரும் படத்துல. அந்த எல்லாரும் அதிகமா கேட்ட பிட் சாங் என்னன்னா அந்த பையா படத்துல, அதுவும் யுவன் தான், லிங்குசாமி யுவன், அது பெரிய காம்போ. அதுக்கப்புறம் பையா படத்துல அது என்ன பிட் சாங், ஏதோ ஒன்று. ஏதோ ஒன்று அது மன்மதன்லயே ஒரு பாட்டு வரும்ல, செடி ஒண்ணு முளைக்குது, அது அதுலயே ஒரு சேட் வெர்ஷன் வரும் பிட் சாங்ல. வல்லவன்லயும் ஒரு பாட்டு வரும், காதல் வந்தாலே மனசு ஏங்கி தவிக்கும்னு. அந்த பிட் சாங்கே ஒரு பெரிய இது, யாருக்குமே தெரியாது. இவனோட சிம்புவோட கெட்டவன் படத்துக்கும் இவன் தான் இருந்துச்சு. ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆச்சுல, எனக்கு தெரியும். அது கெட்டவன் யுவன் மியூசிக்னு யூடியூப்ல, அந்த டைம்ல யூடியூப்லாம் அவ்வளவு இது இல்ல, இதுல டவுன்லோட் ஆகும். இப்பதான் 4G அதெல்லாம் அந்த லேண்ட்லைன் கனெக்ஷன் வாங்கினாவே. ஹிப்ஹாப் ராப் தமிழ்ல கண்டுபிடிச்சதே இவன் தான். புஷ்மி ஹை கரெக்ட். இல்ல அதுக்கு முன்னாடி உடனே வந்து பேட்டர் ராப் பண்றாங்க. பேட்டர் ராப் அப்ப இவனுக்கு சான்ஸ் தரல, இவன் ஃபீல்ட்லே இல்ல. அதனால நீங்க இவன் ஏஆர் ரஹ்மான் தான் வந்துட்டு ராப்ப தமிழுக்கு எடுத்துட்டு வந்தாருன்னு நீங்க சொல்லுவீங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு இவன் எடுத்து வந்தாரு. ஆமா இவன் தான். புஷ்மி ஹை அந்த பாட்டுலாம் அதுவும் இதுதான் இல்ல, கண்ணனா. அதுலயும் இது பிரேம்ஜி தான் பாடிட்டு. வீனஸ் வீனஸ் பெண்ணே அதுல கூட ஏதோ ராப் வரும். வீனஸ் வீனஸ் பெண்ணே அதுலதான் இவனே தெரியும். அதுலதானே ஃபர்ஸ்ட் பாட்டு ஏதோ ஒண்ணு பாடிட்டு வருவாருல்ல இவன். ஸ்பெஷல் கெஸ்ட், ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். அதுல அப்படியே நடந்து பாடிட்டு வருவாரு. ஆனா பிரேம்ஜி சொல்றப்ப பிரேம்ஜியே மியூசிக் போட்டிருக்காரு 2 பாட்டு. இவன் இன்ஸ்பிரேஷன் அந்த 2 படம் தேடி பாருங்க, அந்த படம் பேர் தெரியல. ஆனா அதுல பிரேம்ஜி மியூசிக் போட்டதுல ஒரு பாட்டு செம்ம பாட்டு. என்ன பாட்டு? ஜெய் இருப்பாரு. அது ஒரு காலம் ஜான்சினா கேட்டிருக்காரு. அது ஒரு எம்மாடி ஆத்தாடி பிரேம்ஜி தான் போட்டார். ஆமா பேசிட்டு இருந்தாங்கல்ல எல்லாமே. அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. இல்ல நாங்க சொன்னா உண்மையாதான் இருக்கும். ஏன்னா எங்களோட பிரேம்ஜி சொன்னார்னா உண்மையாதான் இருக்கும். ஏன்னா எங்க சோர்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரஸ்டட் சோர்ஸ். சும்மா அப்படியே வந்துட்டு பேசலாம்லாம் பேசுறது இல்ல. அண்டர்டேக்கருக்கு 7uir.com, ஜான்சினாவை பார்த்த 3 பேர்.com. அது ஒருத்தர் கண்ணாடியில பார்த்தாரு. ஜெயசூர்யா வைத்திருந்த springbad.com. அது ரொம்ப ஜெயசூர்யா தான் முதல்ல ஸ்விங் பேட் வச்சாருங்க. அவர் இப்படி போட்டு இப்படி அடிச்சு எப்படி தெரிஞ்சுன்னா, விளையாண்டுட்டு அவுட் ஆயிட்டாரு ஒரு மேட்ச்ல. ஸ்விங் பேட் வச்சுமே வந்துட்டு அவுட் ஆயிட்டாரு. போல்டு ஸ்விங் பேட்னா பேட்ல பட்டாதானே போகும். போல்ட் ஆயிட்டாரு. கோவத்துல என்ன ஆயிடுச்சு, சரி கொஞ்சம் வச்சிருந்தா கூட பறந்துருக்குமே அப்படின்னு இப்படி பேட் இப்படி அடிச்சாரு பாருங்க. பேட்டு அவர் தலையை தாண்டி பறந்துருச்சு. ஸ்ப்ரிங் இருந்திருக்கு பேட்ல. இதெல்லாம் ட்ரஸ்டட் சோர்ஸ் தான். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நீங்க கேக்குறது பொய்யாகுமா? அதுவும் சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்படியும் சொல்லலாம். நமக்கு தான் எல்லாமே தெரியும். நம்மளுக்கு தெரியும், தெரியாததுலாம் இல்ல. இல்ல தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் பேசுவோம். நாம் பேசுறதுதான் தெரிஞ்ச விஷயங்கள். சரி, அந்த காம்போல அதான் அது அந்த பிரேம்ஜியோட பாட்டை போய் பாருங்க. எம்மாடி ஆத்தாடி சொல்லியிருக்காங்க. அது இல்லாத அது ஒரு காலம்னு ஒரு பாட்டு. ஜெய் கூட ஒருத்தர் ஆடுவாரு, அவர் செகண்ட் ஹீரோன்னு நினைக்கிறேன். ஆனா யாருன்னு தெரியாது. காதல் கொண்டேன்ல தனுஷ் கூட ஒருத்தர் வருவாருல்ல, அதே மாதிரி அவருக்கு என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் தான் இந்த படத்துல ஜெயோட ஃப்ரெண்டுக்கு. ஆனா இந்த படம் என்ன படம்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்க்கவும் இல்லை. ஆனா நாங்களே அசம்ஷன் போவோம்.
யுவன் லேட்டஸ்டா சூப்பரான ஆல்பம்னா புதுப்பேட்டை. சவுண்ட் தீம் சொல்றப்ப ம். பேக்ரவுண்ட் அந்த ஓஎஸ்டின்லாம் ஏதோ வரும்ல அந்த டைம் இல்ல இப்ப ஓஎஸ்டினா எனக்கு இப்போ வரைக்கும் என்ன சவுண்ட் ட்ராக் நாங்க ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் ஓஎஸ்டி அப்ரிவேஷன்லாம் வேற லெவல் பண்றேன் நான். ஓகே, அந்த ஓஎஸ்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்கெல்லாம் ஓஎஸ்டின்னு பார்த்ததெல்லாம் வந்துட்டு இதுதான் யுவனோட ஓஎஸ்டி தான், புதுப்பேட்டையோட ஃபுல் ஓஎஸ்டி, செவன்ஜியோட மொபைலுக்கு ஓஎஸ்டி. ரிங்டோனே தனியா விட்டதுன்னு பாத்தீங்கன்னா மன்மதன் தீம் மியூசிக். மன்மதன் தீம் மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் மொபைல் ரிங்டோன்ல அதிகமா எல்லாரும் போனும் அடிக்கும். இப்பதான் எல்லாரும் அந்த ஸ்கேம் நடுவுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்கேம் இதை வச்சுட்டு சுத்தினாங்க அப்படி இப்படின்ட்டு. நான் முன்னாடி எல்லாம் அதான் பில்லாலாம் வந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் மன்மதன் தீம் தான். டன் 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 டன். அதுதான் சூப்பர் தீம். ம். ஏன் உங்களுக்கு தெரியாத ஒரு இது சொல்றேன், யாருமே அந்த இதுன்னு சொல்ல. மந்த்ரா பேடி அந்த யுவன் மியூசிக்ல தான் ஆடுவன்ட்டு வந்து ஆடினாங்க மன்மதன்ல. அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது உண்மையும் கூட. உண்மையும் கூட, நம்ம சொன்ன உண்மைதான். அப்புறம் காம்போ விட்டா வேற இது நாமுத்துக்குமார். இது நம்ம அப்படியே சொல்லிட்டு விட்டு நம்ம பாருங்க. நாமுத்துக்குமார் இது பாட்டுலாம் யுவன் காம்போலாம் செம்மையா இருக்கும். அதுவும் ராமும் சொல்லணும், ராம் யுவன் காம்போவும் செம்மையா இருக்கும். ராம் யுவன் அதுல நாமுத்துக்குமார் ராமு எல்லாம் சேர்ந்து கட்டுறது கட்டுறது தமிழ். கட்டுறது தமிழ் இல்ல. நான் இன்னும் ஒரு பாட்டும் நாமுத்துக்குமார் தானே. கட்டுறது தமிழ்ல எல்லாரும் அந்த பறவை எங்க இருக்கிற அதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம். அது இல்லாத இன்னும் ஒரு என்னோட பாட்டு, ஃபேவரட் சாங் இது வரைக்கும் வந்தலனா இன்னும் ஒரு இரவு தான். ஒரு மாதிரி செம்ம பாட்டு அது. அந்த புதுப்பேட்டையில எப்படி நடுவுல அந்த கமல் வாய்ஸ் அந்த நெருப்பு வாயினில் வரப்ப வருமோ அதே மாதிரி இன்னும் ஒரு இரவுல அந்த வாய்ஸே பயம். யாருன்னு தெரியல பாட்டுனது. இவன் தான் நடுவுல அந்த இந்த வாய்ஸுமா பேசுனது ஜீவா இல்ல பேசுனது, அதுதான் சொல்றான். யுவன் பாடினது ஜீவா. அது இன்னும் ஒரு இரவு பாட்டு சூப்பர் பாட்டு. அது இல்லாத ஆனா அவர் அந்த இதுலலாம் அது மாதிரி போடுறது இல்ல. நானும் அந்த என்ன லைவ் கான்சர்ட் எல்லாம் போடுறாங்கல்ல, அங்கேயும் வந்துட்டு அந்த ஏன்னா எல்லாருக்கும் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு தெரிஞ்ச பாட்டு மெயின் ஸ்ட்ரீம் தான் போடுறாங்களே தவிர இந்த இதெல்லாம் போடுறது இல்ல. இந்த பாட்டுலாம் பாத்தீங்கன்னா ஆனா வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாம் தெரியாது. அந்த பேச சொன்னோமா அந்த என்ன பாட்டு, அந்த படமே ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், வெந்நீர இரவுகள். இப்ப கூட ஏதோ ஒரு படம் வந்திருக்கு போல, இது பாட்டு ஆல்பம் புதுப்பேட்டை இல்ல இப்ப வந்ததுன்னா ஷீச கில்லர்னு ஒரு பாட்டு இப்ப பாடி இருக்காரு, சூப்பரா இருக்கு. பழைய யுவன் வைப்ல இருக்காது. அப்புறம் இது ஒரு நாளில் வந்து டிப்ரெஷன்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான பாட்டு, சேட் இதுல எல்லாம் எடுக்கிறாங்கல்ல. ஆனா நல்லா இருக்கும் போது ஒரு நாள் கேட்பேன், ஒரு நாள் இல்ல அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு சுத்துறாங்கல்ல. இந்த புது எனக்கு ஏன் யுவன்ல வந்து எப்ப நான் நிறைய கேட்க ஆரம்பிச்சேன்னா 12th எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து என்னை காமா வச்சுக்கணும் ப்ரிப்பேர் பண்ணேன். காமா வச்சுக்கிறதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அதுல ஃபுல்லா யுவன் சாங் தான். 12th எக்ஸாம் உங்க மார்க் எல்லாம் நான் தான் பார்த்து சொன்னேன். அவ்வளவு ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி மார்க் எல்லாம் இல்லையா? ஆமா, காமா வச்சுக்கிட்டேன்னு தான் சொன்னேன், ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். அதான் அந்த இதுல பாத்தீங்கன்னா என்ன இப்ப பேசிட்டு இருந்தோம், நாமுத்துக்குமார் ராம் வந்து இன்னும் ஒரு இரவு அந்த பாட்டு. அந்த ஆல்பம் ஃபுல்லாவே செம்மையா இருக்கும். பாருவே எனக்கு தெரிஞ்ச எல்லா பாட்டும் நாமுத்துக்குமார் தான் நினைக்கிறேன், தெரியாது. ஆமா, நம்ம சொல்றது உண்மையாதான், நாமுத்துக்குமார் தான். அடுத்து அந்த இந்த இதுவும் தங்க மீன்கள்லயும் பாட்டுலாம் செம்மையா இருக்கும். தரமணி நாமுத்துக்குமாரா, தரமணி தெரியல எனக்கு கரெக்டா தெரியல. இவன் தான் தரமணி இவன். அதான் இந்த யாரோ உச்சிக்கிழமை மேலே பாட்டுலாம் சூப்பரா இருக்கும். தரமணியிலயும் பாட்டுலாம் சூப்பரா இருக்கும். ஆமா, வேற ஏதோ லிரிசிஸ்ட் நினைக்கிறேன். அந்த பாட்டு வந்துட்டு நினைச்சது ஒண்ணு நடந்தது. இப்ப அந்த புதுப்பேட்டையில வந்துட்டு என்ன பாட்டு ஒரு நாளில் கேக்குறப்ப அதுக்கு ஈக்குவல் அது மாதிரிலாம் நான் கம்பேரிசன் எல்லாம் எடுத்துடல. ஆனா இந்த பாட்டு செம்ம பாட்டு. அது ஈக்குவல் அது மாதிரி கம்பேரிசன் இல்ல, ஆனா ஈக்குவலா இந்த பாட்டு நல்லா. அது வந்து இது மாமனிதன் சீனு ராமசாமி. இது அது யுவன் மட்டும் இல்லன்னு நினைக்கிறேன், இளையராஜாவும் சேர்ந்து மியூசிக். அந்த படத்துக்கு இளையராஜா யுவன் அந்த பாட்டு பாடினது இல்ல, அது ரெண்டு பேருமே சேர்ந்து மியூசிக் போட்டாங்கன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு ஆனா செம்மையா இருக்கும், யுவன் பாடிட்டு போவாரு. நீங்க கேளுங்க, அதுலயும் ஒரு நாளில் வைப் வரும். ஆக்சுவலா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. ஏராசா பாட்டு ஆக்சுவலா, கடல் ராசா பாட்டும் சூப்பர் பாட்டு. அது ஏஆர் ரஹ்மான் பாடி இருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்திருக்காது. என்னன்னா டான்ஸ்
அது வந்து அது யுவன் சொல்லல, தனுஷ் பண்ணாரு. ஆனா யுவன் மியூசிக் இல்ல, ஏஆர் ரஹ்மான் இதுல கடல் ராசா செம்ம இது. இப்படி சொல்லிட்டு இருக்கப்ப அதான் அந்த இது சொன்னோம்ல, இந்த காம்போல. ஆனா ஏன் வந்துட்டு யுவன் வந்துட்டு பெருசா வந்துட்டு மாஸ் ஹீரோக்கெல்லாம் போடல அப்படின்ட்டு டேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா இது பண்ணல. ஆமா, இது வருது இல்ல மங்காத்தா, அது மாதிரி விட்டுருங்க. அதான் அது என்னன்னா, அதுமே பாத்தீங்கன்னா அந்த விஷ்ணுவர்தன் ஃப்ரெண்ட்ஸ், அதான் அந்த டேரக்டர்ஸ் பார்த்தா யுவனோட அந்த காம்போலாம் பாத்தீங்கன்னா அந்த பெரிய மாஸ் பண்ணனா கூட வெங்கட் பிரபு வச்சு மங்காத்தா, விஷ்ணுவர்தன் வச்சு பில்லா, அப்படி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி யாருமே தர வர மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். ஆமா, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 1001 தான் ஜிவி கொடுத்துட்டாங்களே. ஆனா அதுலயும் ஒரு பாட்டு வந்து சொன்னாங்க, அந்த ஜிவி போட்ட பாட்டு உண்மையில ஆசைதானோ அடடாவ ஆசத்தலாமோ ரெண்டும் ஒரே இதுதான், சர்வம்ல போட்ட இது. அது யாரோ நடுவுல ஏதோ ஒரு பேட்டியில ஜிபியோ இவனாவே சொல்லிட்டு இருந்தாங்க. அடடாவ ஆசத்தலாம் வந்து அந்த மியூசிக் வந்து இவன் போட்டு வச்சிருந்தாராம். அதை வந்துட்டு செல்வராகவனுக்காக தான் ஏதோ போட்டதுனால இது மாதிரி யூஸ் பண்ணதா ஜிவி யூஸ் பண்ணதா சொன்னாங்க. ஓ மேல ஆசைதானோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சர்வமே செம்மையா இருக்கும். சர்வம் சூப்பரா இருக்கும். பெருசா இருப்பாங்க, நல்லா இருக்கும். அப்புறம் யுவன் காம்போல இது மாதிரி வந்துட்டு அன்எக்ஸ்ப்ளோர்டு அந்த அந்த அதிகமா கேட்காத இதுன்னா அந்த ஆல்பம் எச்என்னு சொன்னோம்ல, எச்என்னுமே பாத்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் தான். அது ஏன் ஆர்யா நடிச்சிருப்பாரு, கிருஷ்ணா விஷ்ணுவர்தனோட தம்பி கிருஷ்ணா நடிச்சிருப்பாரு. என்ன கோவம்னு தெரியல, ரெண்டு பேருக்கும் பிரச்சனையான்னு தெரியல. அத ஒரு இது பண்ணாத விட்டுருப்பாங்க, ப்ரொமோட் பண்ணாத விட்டுருப்பாங்க. அந்த படம் வந்ததே அதிகம் பேர் தெரியும். அப்புறம் அந்த பேத்தோஸ் சாங்லாம் இருக்குல்ல, பேத்தோஸ்னா சோக பாடல்களா, அது மாதிரி இதுல வந்துட்டு உனக்கு இவன் பிடிச்சது என்னது? சரி, நீங்க யோசிக்கிற டைம்ல எனக்கு வந்துட்டு அதே கிருஷ்ணாவோட இதுலதான் அவருக்கு பாட்டு மட்டும் நல்லா அமைஞ்சிடும் இவன் இது. அதுதான் இப்ப ஓடாத படத்துக்குலாம் இவன் அதிகம் படம் நல்ல பாட்டு போட்டுருவாரு, ஆல்பம் ஹிட்டே கொடுத்துருவாரு. அதான் பிரச்சனை. அந்த பிடிக்கும், அழகா இருக்க பயம் இருக்கு இல்ல, அந்த பிளாக் கலர் கனவே கலைகிறது, அழகா இருக்கிற. எனக்கு வந்து அந்த யாக்கை படத்துல சொல்லித்தொலையம் தனுஷ் பாடியிருப்பாரு, அந்த பாட்டுல எல்லாரும் அதான் கேட்டிருப்பீங்க. கடைசியா கிளைமேக்ஸ்ல ஒரு பிட் சாங் வரும், எந்த இறுதி மூச்சுன்ட்டு. யாக்கை கிளைமேக்ஸ் சேட் சாங்னு போடுங்க. கோவால பேத்தோஸ் சாங் நல்லா இருக்கும்ல, கரெக்ட். கோவால அந்த ஒரு சாங் பாலிபாவால, அது இளையராஜா எஸ்பிபி பாடி இருப்பாங்க. செம்மையான இது இல்ல அது, அந்த பாட்டு லிரிக்ஸ் செம்மையா இருக்கும். தப்பாக தான் நினைக்காத, இங்க தப்பு எதுவும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் மாத்தி மாத்தி இருக்கும். அது செம்ம பாட்டு ஆக்சுவலா. பாத்தோஸ்ல இந்த இது நல்லா இருக்கும்ல, வானம்ல தெய்வம் வாழ்வது எங்கே, அது சேட் சாங் தான். சிம்பு அழுதாவே சேட் சாங் தான். சிவகார்த்திகேயன் படத்துல அந்த படமும் சூப்பரா இருக்கும்ல, பாண்டிராஜ் டைரக்ஷன்ல, அதுவும் ஆல்பம் ஹிட் தான். அப்புறம் லிங்குசாமி சொல்றப்ப பையா, சண்டைக்கோழி 2ல கூட கம்பத்து பொண்ணு பாட்டு நல்லா இருக்கும். நான் ஃபுல் ஆல்பம் அதிகமா கேட்டது இல்ல. கம்பத்து பொண்ணு செம்ம பாட்டு. அதான் பையாலாம் செம்ம ஆல்பம். இறகை போலே சுசீந்திரன் ஆதலால் காதல் செய்கிறாது படம் வந்து தெரியல, அது எங்க ஒப்பீனியன். செம்ம மொக்க. ஆதலால் காதல் செய்ய பாட்டு செம்மையா இருக்கும். ஆனா அந்த ஜானர்ல போட்ட ஒரே பாட்டு அதுதான். கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி அழுவ வச்சிரும் அந்த பாட்டு கேட்டா. அது ஸ்டோரியில அது சுசீந்திரனும் செம்மையான டேக். அது ஆறாரோ பாட எங்க தாய், அந்த குழந்தை யாருன்னு தெரியாது, ஆனா அந்த அந்த ஒரு பாட்டு ஒரு மாதிரி இது பண்ணி விட்டுரும். அது ஒரு ஆழாடு உள்ள இருந்து பிடிச்சு உடம்புல ரத்தம் ரத்தம் அது மாதிரி குத்தி ரத்தம் வந்து. அப்புறம் தத்தி தத்தி நம்ம பிட் சாங் பாக்குறப்ப தத்தி தத்தி தாவுதே காதல் கொண்டேன்ல, அதோட மியூசிக்கே ஏகப்பட்ட பேரோட ரிங்டோன் அதான் தத்தி தத்தி. அப்புறம் கல்வனின் காதலியில அந்த விசிலே செம்மையா இருக்கும். அதுலயும் ரேப் பாத்தீங்கல்ல, அது ரேப், அது பேரு உன் காத்துல மூக்குல மூக்குல பேச்சுல மூக்குல நாக்குல, அது ரேப் தான், ரேப் தான். அதுலயே அந்த படத்திலேயே கூட அந்த பிட் சாங் ஒண்ணு வரும்,
இருவர் மட்டும் ரசிக்கும் அப்படின்னு நடுவுல இருந்து நான் பாடுறேன். அது மாதிரி ஒரு பாட்டு வரும், செம்மையா இருக்கும், நீங்க போய் பாருங்க. நல்லா இருக்கும். அது வந்து சோகமா ஆரம்பிச்சு ஒரு மாதிரி ஒரு அதான் பெப்பப்பா இருக்கும். அது மாதிரி அது மாதிரி பாட்டுலாம் நீங்க கேட்காத அதிகம் பாட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. பாட்காஸ்ட் அப்படி இப்படிதான் ஆர்கனைஸ்டாலாம் இருக்காது, இங்க அங்கெல்லாம் போயிட்டு தான் வருவோம். குஷிமி ஹை பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுலயே கூட பாத்தீங்கன்னா அதான் கேட்காத அதிகம் பாட்டு. அது வந்து கண்டனால் முதல்ல அது கேக்குறப்ப கண்டனால் முதல்ல ஒரு பிட் சாங் இருக்கு, காதலே காதலே எங்கு போகிறாய், அந்த பாட்டு போய் கேளுங்க. வாமனன்லயும் ஒரு பாட்டு கரெக்ட். அந்த பாட்டு வாமனன் ஏதோ செய்கிறாய் தேவதை பார்க்கும் எல்லாமே, அது எல்லாமே பயங்கரமா மலர்றவங்க அதை கேட்கலாம். காதல் மாதம் இது காமெடியா மியூசிக் போட்டது ஈவன் இளையராஜா தான். அப்பப்ப அந்த மீம்லாம் வரும், இளையராஜா வந்துட்டு அந்த கரகாட்டக்காரன்ல வந்துட்டு அந்த பாட்டுலாம் போட்டிருக்காருன்னுவாங்க. ஆனா வின்னர்ல கைப்பிள்ளைக்கு ஒரு மியூசிக், அது இல்லாத இது இருக்கு. வின்னர் பாட்டுமே நல்லா இருக்கும். வின்னர்லயே பாட்டுலாம் சூப்பரா இருக்கு. எந்த உயிர் தோழி, நீங்க கிரணை மட்டும் பாத்திருந்து பாட்டை பாக்கலன்னா சில பேர் பிரசாந்த் இப்பதான் இவரு பேட்டி தந்திருந்தாரு சுந்தர்த்தி, பிரசாந்தே அதை கேமரா நான் நடிக்க விட்டான்ட்டு பிரசாந்த மட்டும் பார்த்துட்டு பாட்டை கேட்காத இருந்தீங்கன்னா அந்த டென்னிஸ் ஷாட்ஸ் எல்லாம் போட்டு வந்திருப்பாரு. அது வினீத்துக்கு அப்புறம் வினீத் அப்பாஸுக்கு அப்புறம் படத்துல மறந்து போயிடலாம். அந்த ஆர்யா மறந்து போற கல்லூரியின் கதைன்னு ஒரு படம், அத போய் பாருங்க, பாட்டுலாம் வேற லெவல்ல இருக்கும். சைட் அடிப்போம், தம் அடிப்போம், சைட் அடிப்போம். அந்த ஆல்பமும் சூப்பரா இருக்கு. ஏப்ரல் மாதத்தில் ஆக்சுவலா அந்த டைரக்டர் பேர் மறந்துட்டேன். அந்த டைரக்டரோட படம் தான் புதுக்கோட்டையில இருந்து சரவணன். ஏப்ரல் மாதத்தில் எடுத்த கதிர் இல்ல, கதிர்லாம் அந்த நம்ம இப்ப அது காதல் தேசமா அந்த முன்னாடி பேசியிருந்த படம். அது காதல் தேசம் வந்து இப்ப காதல் தேசம் எதுக்கு வந்தோம்னா, அதுல அப்பாஸ் வினீத்துக்கு அப்புறம் அந்த டென்னிஸ் ஷாட்ஸ் இந்த பீச்ல எல்லாம் நனைஞ்சிட்டு வந்து நடிச்சது பிரசாந்த் தான் வின்னர் படத்துலன்னு சொல்றதுக்காக அது பேசணும். அதுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்ல. புதுக்கோட்டையில இருந்து சரவணன் படம், அதுல அந்த பேபி பேபி பாட்டுலாம் வேற லெவல்ல இருக்கும். ஃபுல்லா சென்சார் பண்ணி படத்துல தியேட்டர்ல எல்லாம் போடவே மாட்டாங்க. பேபி பேபி பாட்டு போய் கேளுங்க. நாட்டு சரக்கு பாட்டு, அதுலயும் ஒரு பாட்டு வரும் பிட் சாங், வேர் டு வி கோன்ட்டு ஒரு பாட்டு. எங்களுக்கு தெரிஞ்ச 2 இங்கிலீஷ் பாட்டுல அது ஒண்ணு. இன்னொரு இங்கிலீஷ் பாட்டு பாத்தீங்கன்னா யுவன் பாட்டே தான், யாரடி நீ போகடி டைட்டில் சாங். அந்த டைட்டில் பிளேஸ்மெண்ட் எங்கேயுமே வரும். அந்த டைட்டில் பிளேஸ்மெண்ட்ல பார்த்தா 2 பாட்டு இருக்கு. 7Gலயும் எல்லாம் மலையில ஓரமா நனைஞ்சிட்டு இருப்பாங்க. பைக்ல வந்துட்டு இவர் கிராஸ் பண்ணுவார் ரவி கிருஷ்ணா. அப்ப அந்த எலிவேட் ஆகும் ஒரு மாதிரி மியூசிக். இது அப்ப டைட்டில் போடும், இந்த படத்துல யாரடி நீ மோகினி. பொண்ணு பாக்கும் பரவாயில்லையா, அதான் அங்கதான் வரும். அப்பதான் அங்கதான் மியூசிக்கா வரும், யாரடி நீ மோகினியில. அதான் இவர் சொன்ன சீனு செம்மையா இருக்கும். அந்த டைட்டில் வரதே செம்ம இது. அது அந்த 2 டைட்டிலுக்கு அந்த இது. ஆனா இது 2மே எலிவேட் ஆகும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு மாதிரி கூஸ் பம்ப் தரும். அதான் அந்த காமெடி மியூசிக் கேட்டிருந்தோம்ல, அப்படி பாக்குறப்ப சென்னை 6 லாக்ல ஜெய்க்கு டேய் வராண்டா அது பிட் சாங்லயும் வரும், இது வரும். அப்புறம் ஓஎஸ்டி எல்லாம் எடுத்தீங்கன்னா கரெக்ட், சென்னை 6 லாக்ல அந்த பாட்டு வரும். அப்படி பார்த்தா சிவா காம்போலே 2 பாட்டு 16 படம் சொன்னோம், அதுவும் ஆல்பம் கிட்டு. சென்னை 6 லாக்கும் 3 படம் சிவா கூட இவர் போட்டிருக்காரு. இதனாலதான் தெரியல, உங்களுக்கு தெரியுதா? இது மாதிரி ஹீரோங்களுக்கு போட்டதுனாலதான். அதான் மாஸ் ஹீரோக்கு இவன் ஏன் போடலன்ட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல நடுவில், அப்படியே அதுக்கு ஸ்கிப் ஆயிட்டோம். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு வந்துட்டு ஒண்ணு இந்த புது டைரக்டர்ஸ் மாஸ் ஹீரோவுக்கு வந்துட்டு ஏன் தரதுன்னா, எனக்கு யாரும் சான்ஸே இவன் தரதில்லைன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தெரிஞ்சவங்க தான். இப்ப பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு வந்துட்டு இவன் விஜய் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த புதிய கீதை அந்த படம் அதை அவாய்ட் பண்ண நானு. இப்ப கோட்டு வர போகுதுன்றதுனால நான் அவாய்ட் பண்ணேன். இல்ல புதிய கீதையிலும் பாடல்கள் நல்லாதான் இருக்கும். என்ன நான் கேட்டது இல்ல, கேட்டிருந்தா நல்லாதான் இருக்கும். இவன் பாட்டு நல்லாதான் இருக்கும். அதனால அப்பா அதெல்லாம் வேற லெவல் பாட்டுங்க. ஆனா கேட்டது இல்ல என்ன பாட்டு. சரி, அதான் அது மாதிரி சான்ஸ் தரலான்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு ஃபுல்லா தந்தாங்க அந்த கசின் அந்த பாண்டிங்ல. இது விஷ்ணுவர்தன் ஃப்ரெண்டு அது மாதிரி அந்த இந்த இதுல வந்துருச்சு. பில்லா வந்துருச்சு, மங்காத்தா வந்துருச்சு.
புதுப்பேட்டை அந்த செல்வராகவன் அந்த காம்போ எனக்கு தெரியல தனுஷ் செல்வராகவன் அவங்களுமே ஏதோ ஸ்கூல் இதுல இது மாதிரி பழக்கம் அப்படிலாம் கேள்விப்பட்டேன். அது மாதிரி தனுஷ் பெரிய ஹீரோ இல்ல, ஆனா இவன் கூட வந்துச்சு. அப்ப சார் இது அவர் அங்க அண்ணாவும் வந்து பெரிய டைரக்டர் இல்ல, அதனால ஆனா அந்த டீம் விஷாலுக்கு சண்டைக்கோழி ஆக்ஷன் ஹீரோ தாங்க. விஷாலோட யாருங்க ஆக்ஷன் ஹீரோ இருக்காங்க? பிளே பாய் அந்த பாட் சூப்பர். இல்ல அதுக்கு முன்னாடி அமீர் காம்போ விட்டுட்டு தான் அங்க போறோம் நம்ம. திருவிளையாடல என்ன பண்றது? அமீர் காம்போல எல்லாமே செம்ம பாட்டு. மௌனம் பேசியது, பருத்தி வீரன், ஒரு மியூசிக் வரும். பருத்தி வீரன் இளையராஜாவே இவன் தானே? இவன் தான். மௌனம் பேசியதுல அந்த இத சாத்திட்டு ரூம சாத்திட்டு சூர்யா பாட்டு போட்டு ஆடி ஏதோ காமனாச்சான்னு வரு. அது என்னன்னு புரியல, அது வேற வார்த்தைலாம் சொல்லுங்க. அது ஆடாத ஆட்டம் இல்லாம அது மௌனம் பேசியதுல எல்லாமே நல்ல பாட்டு தான். கண்ணில் காந்தமே வேண்டாம்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டும் வரும். கண்ணில் காந்தமே வேண்டாம்னு ஒரு பாட்டு இருக்கும். அது ஆல்பம்ல மட்டும்தான் வரும், படத்துல வராது. சூப்பர் பாட்டு, போய் கேளுங்க. அதுவும் கேட்காத பாட்டு. அதே மாதிரி காதல் சாம்ராஜ்யம்னு ஒரு படம் இருக்கு. யுவன் இது மாதிரி எல்லாம் படத்துக்கு எல்லாம் போட்டதுனாலதான் பிரச்சனையே. அதுல காதல் படத்துக்கு அது அவரு இல்ல, ஆல்பம் இல்ல எனக்கு தெரிஞ்சு யுவன் இல்ல. ஆனா இது குறும்பு படத்துக்கு யுவன் மியூசிக், அதுவும் விஷ்ணுவர்தன். விஷ்ணு அதுலயும் ரீமிக்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆசை 100 வகை. அதான். அப்புறம் அமீர் இதுலயே அமீருக்கே மியூசிக் போட்ட பாட்டும் சூப்பரா இருக்கும்ல. அந்த யோகின்ற ஒரு படம், அதுல வந்துட்டு யாரோட யாரோன்னு ஒரு பாட்டு கேளுங்க, சூப்பரா. அதே மாதிரி யுவன் காம்போல வசந்த் சத்தம் போடாதேவும், அதுக்கப்புறம் 3 பேர் 3 காதல் அந்த படம் ஏன் எடுத்தாருன்னு தெரியல. அந்த படத்துலயும் பாட்டுலாம் ஆனா செம்மையா இருக்கும். சத்தம் போடாதேல பாட்டு வேற லெவல்ல இருக்கு மியூசிக். பேசுகிறேன் அந்த இது. இப்ப விஷால் காம்போல கரெக்ட், அந்த திரு படமே நல்லா இருக்கு. திருன்ட்டு ஒரு டைரக்டர் இருப்பாரு விஷாலுக்கு, அவர் படத்துல பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. அழகோ அழகு அந்த பாட்டு, சமரோ ஏதோ ஒரு படம், சமர் படம். அப்புறம் அந்த இந்த பாட்டுலாம் டங்கா டங்கா டங்கான்றது அந்த படத்துல பூமுதல் கண் வரை. திருவிளையாடல திட்டு பையில ஒரு படம் விஷால் பிளே பாய் இருப்பாரு, அதுதான் அந்த படம். அதுதான் அது அந்த படம் பேரு தான் என்னன்னு மறந்துட்டேன். அதான் திட்டு பையில திருவிளையாடல இல்ல திருட்டு பையல தீராத விளையாட்டு பிள்ளை, அந்த படத்துலதான் அந்த பூமுதல் கண் வரை பாட்டு. அதிகம் பேரு விஷால் இன்ட்ரோடக்ஷன் சாங் கேட்டிருக்க மாட்டீங்க, கேளுங்க. லிரிக்ஸும் நல்லா இருக்கும், பாட்டும் செம்மையா இருக்கும். அதுலயும் பார்த்து வச்சு இருக்குல்ல. அவ்வளவுதானா, முடிச்சுக்கலாமா? வேற ஏதாச்சும் இருக்கா? சம்மரி சம்மரி யுவன் எங்களுக்கு பிடிக்கும், அதனால பேசிட்டு இருந்தோம். அது மாதிரி அதிகம் பாட்டு இருக்கு. யுவன் போய் கேளுங்க. ஐல் பி தேர் ஃபார் யூன்னு ஒரு ஆல்பம் சாங், அது போய் கேளுங்க. சிம்பு யுவன் கெட்டவன் பேசிட்டு இருந்தோம். கெட்டவன் டைம்ல இது துணுக்கு இது கேட்டதுனால பிரதீப் குட்டி டைரக்டர் பாட்டு நல்லா இருந்துச்சு. இப்ப வெங்கட் பெரிய டைரக்டர் பாட்டு அப்படி சுமாரா இருக்கு. மாசா இவங்க போடுறான்ட்டு தான் இது பண்ணிடுறாங்களோ. ஒருவேளை இவனுக்கு நிஜமாவே மாசு வரலையோ? சூப்பரா இருக்கு. மாசு வரலையோ? இல்லையே பில்லா நல்லா இருந்துச்சு. பில்லா மங்காத்தா 1-2 மாசம் வந்துச்சோ. செல்வராகவன் இதுல நெஞ்சம் மறப்பதில்லை, அது சொல்லணும்னு நினைச்சேன். புதுப்பேட்டையில எல்லா வேஸ்டிங் கேளுங்க. அது அந்த குழந்தைய போட்டு போறப்பெல்லாம் ஒரு பாட்டு வரும், கொன்னுட்டானான்னு போய் பாக்குறப்பெல்லாம் அந்த பாட்டுலாம் போய் பாருங்க. குப்பை தொட்டியில போடும்போது ஒரு மியூசிக், அது செம மியூசிக். அப்புறம் ஒரு மாதிரி ஒரு பைத்தியகாரமா அந்த டான்ஸ் ஆடிட்டு ஆடுற மாதிரி அந்த காம்போல தனுஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே காதல் கொண்டையில் டான்ஸ் ஆடிட்டு அந்த தீம் மியூசிக்கோட அடிக்கிறது. புதுப்பேட்டையிலயும் கடைசியா கொள்றப்ப அந்த ஒரு தீம் வரும், அந்த தீமும் செம்மையா இருக்கும். அதான் ஸ்ட்ரிங்லயே வரும் ஒரு மாதிரி. எங்களுக்கு தெரியும் இசை பத்தி எல்லாம் தெரியும், ஸ்ட்ரிங்லாம் எல்லாம் தெரியும். புகையெல்லாம் அப்படி போயிட்டோன்னே தனுஷ் சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் செம்ம இது. அந்த எலிவேட் அப்படி பார்த்தா யுவன் இதுல 3 சீன் எலிவேட் பண்ணிருக்கோம். அந்த தனுஷ் அடிக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி அடிச்சுட்டு அந்த சூரியன் எல்லாம் ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஏலோ அந்த இதுல அந்த தீம் நல்லா இருக்கும். அப்பதான் நல்லா இருக்காது விஎஃப்எக்ஸ், ஆனா தெரியவே தெரியாது பாக்குறோம். ஆனா செம்ம சீன் எலிவேட் பண்ற சீன் தெரியல. அந்த மியூசிக் எல்லாம் பார்க்கும்போது பெருசா பயங்கரமா எலிவேட் பண்ற சீன் அது 7Gலுமே அந்த சண்டை போடுறப்ப ஒரு மியூசிக் வரும், எலிவேட் பண்ற மாதிரி ஒரு மாதிரி தலையில கை வச்சுட்டு போறப்ப சோனியா அகர்வால் அம்மா அந்த மியூசிக்கை பயங்கரமா எலிவேட் பண்ணும் ஒரு மாதிரி. அதான் சொன்னமே ஓப்பனிங் சீன். நாங்க சொன்ன பாட்டுலாம் நீங்க கேட்காம வந்தீங்கன்னா போய் கேட்டு பாருங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான். இது பாட்காஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருந்தா இது மாதிரி
யுவன்ல அதிக விஷயம் இருக்கு. நீங்க சொல்லுவீங்க இதை விட்டுட்டீங்க அதை விட்டீங்க, திருப்பியும் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு மானிட்டைஸ் பண்ண முடியும். டிமானிட்டைசேஷன் தெரியாதுங்க, காசு வரும். காசு வேணும். அது ஒரு கிரைட்டீரியா. 1000 பேர் பண்றதுனால வந்துடாது. மணி சார் தண்டையில ஆபரேஷன். சரி, ஓகே, பை. பை.